வணக்கம். ஆற்காடு கிராமத்தில் அமைந்துள்ள அங்காளம்மன் கோவிலில் ஊஞ்சல் உற்சவம் திரளான பக்தர்கள் தரிசனம். கண்டாச்சிபுரம் மே 28 ஆற்காடு கிராமத்தில் அமைந்துள்ள அங்காளம்மன் கோவிலில் வைகாசி மாத அமாவாசை விழாவையொட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வைகாசி மாத அமாவாசை விழா விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் ஆற்காடு கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் மாதந்தோறும் அமாவாசை விழா வெகு விமர்சையாக நடைபெறும். அதன்படி வைகாசி மாதத்திற்கான அமாவாசை விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு கருவறையில் உள்ள அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் பால், தயிர், சந்தனம், மஞ்சள், குங்குமம், விபூதி, இளநீர், பஞ்சாமிர்தம், தேன், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்து சாமிக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அம்மன், சிவபெருமான் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். சர்வலோகேஸ்வரி அலங்காரம். இதை அடுத்து உற்சவ அம்மனுக்கு பலவித பூக்களை கொண்டு அன்ன வாகனத்தில் சர்வலோகேஸ்வரி அலங்காரம் செய்யப்பட்டு உட்பிரகாரத்தில் காட்சியளித்தார். அதன் பிறகு இரவு 11 மணியளவில் உற்சவ அங்காளம்மன் பம்பை மேலதாளம் முழங்க வடக்கு வாசல் வழியாக வந்து ஊஞ்சல் மண்டபத்தில் உள்ள ஊஞ்சலில் எழுந்தருளினார். பின்னர் சாமியார் வேலாயுதம் பக்தி பாடல்களை பாடினார். அப்போது அம்மன் ஊஞ்சலில் முன்னும் பின்னும் அசைந்தாடபடி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது அங்கு கூடியிருந்த திரளான பக்தர்கள் ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா என பக்தி கோஷங்களை எழுப்பி தரிசனம் செய்தனர். அதைத் தொடர்ந்து நள்ளிரவு 12:10 மணியளவில் தாலாட்டு பாடல் பாடி அம்மனுக்கு அர்ச்சனை செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. ஊஞ்சல் உற்சவம் முடிவடைந்தது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அமாவாசை ஊஞ்சல் விழாவுக்கான ஏற்பாடுகளை கோவில் சாமியார் ஏவிஎம் வேலாயுதம் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் தண்டபாணி, மாம்பழம்பட்டு. நாளைக்கு